வாய்ஸ் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சவுண்ட்னால தான் போன வீடியோ வந்து நல்லாவே கேட்கல. போனாட்டு நம்ம வந்துட்டு ஸ்டோரி லெவல் விளையாடிருப்போம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மெகா லெவல் அது மாதிரி எதுனா விளையாடலாம். இல்லைனா அதை டன்ஜியன் இந்த ட்ராகன் விளையாடலாமா என்னன்னு புரியல எனக்கு. ஆனால் இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும். ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இது வரைக்கும் நான் விளையாடி ஜெயிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நான் போட போகிறேன். ஓகே, பார்க்குறவங்களாம் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். கேம் மோட்ஸ்லாம் உங்களுக்கு வெறும் பாட்டு மட்டும் தான் கேட்காது, மற்றபடி இந்த புல்லட் சவுண்ட்லாம் கேட்கும். ட்ரஸ்டிங் ஐயோ சொல்கிறாங்கடா. போத்தல் போத்தல் போத்தலே. ஓகே, ஒருத்தனை போட்டாச்சு. ஆக்சுவலி இது ஒரு மூவி தான். உங்களுக்கு வேணா கூட பார்க்கலாம்னு யூடியூப்பில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, யூடியூப்பில் இருக்குது. இந்த கேம் பேர் கில்லர் பீன் ரிலீஸ். ஆனால் இந்த படமே யூடியூப்பில் இருக்குது. ஆனால் சூப்பரான படம். 90s கிட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஏன் சொல்கிறேன்னா, இது எப்போதும் இந்த படம் இருக்குது. தமிழில் தான் இந்த படம் இருக்கும். தலைவர் பெஸ்ட் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தினம் சுட்டி டிவியில் போடுவாங்க. நான் சின்ன வயசில் ஓகே. உங்கடா இந்த கேம் எப்படி விளையாடணும் நான் கரெக்டாக கற்றுக்கினேன். அதனால் நான் லெவல் விளையாடுறேன். இந்த லெவலும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் என்னால் லோ பாக்ஸ் போட முடியல. ஏன்டா 4 நாளாக வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, வெளியே போயிருந்தேன். அதனால் ஒரு நாள் போடல. இன்னொரு நாள் வெளியே போயிருந்தேன், போட முடியல. இன்னொரு நாள் சோம்பேறியாக தூங்கி இருந்தேன், அதனாலும் போட முடியல. இன்னொரு நாள் அதனால் போட முடியல. சுட்டுக்கினே இருக்காங்க கைஸ். என்ன ஹாரர் கேம்ஸ் விளையாட சொல்லி என் ஃப்ரெண்டு தப்பிக்கு கேட்டான். என் தப்பிக்கு வீடியோ போட்டு எப்படி புக்லெட் பண்ணுறது நிறைய போட்டிருக்கான் கைஸ். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கேமிங்கும் பண்ண ஆரம்பிச்சிடுவான். இந்த சண்டே இல்லைன்னா அடுத்த சண்டே அது மாதிரி எதுனா கேமிங் வீடியோஸ் வரும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட. வந்துச்சுன்னா மேலே நான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இஷாத் இருப்பான். இவனால எனக்கு பிடிக்க மாட்டேது. குண்டு போட்டுறான். இப்போ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா செத்துட்டேன் கடைசி நிமிஷம். அவனை வெடிக்க விட்டுட்டு செத்துட்டேன் பார்த்தீங்களா. அதாங்க அப்பா, நான் போய் இந்த ஹார்ட்டாவது எடுத்துன்னு வந்துக்கணும். ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, நான் வந்து நிறைய வீடியோ எடுத்து பார்த்தேன். என்னோட வாய்ஸ்லாம் வந்துட்டு வேற மாதிரி கேட்டுச்சு. அதனால நான் வந்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் நான் அதை ரெடி பண்ணுறேன். என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும். நான் வேற ஒன்று ஸ்டெப் போட்டுருக்கேன் கீழே போகாமல். இந்த ஆர்ட்டை வந்து எடுத்துருக்கணும். நான் அப்படியே எடுத்துட்டு வந்தேண்ணா. சாவடா சாவடா. ரொம்ப சூப்பராக இப்படிதான் போக சொல்லுவோம். ஆனால் இங்கே ஒரு ட்ரெஷர் மாதிரி கீழே போவோம் பாருங்க. இங்கே ட்ரெஷரே தான் இருக்கும். இவன் ஒரு ட்ரெஷரு நம்ம கொண்டோன்னா நம்மளுக்கு ஆசைங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு ட்ரெஷர். ஆனால் இப்போ தேவைப்பட நேரத்தில் தான் கிடைக்காது. இது தேவைப்படாத நேரத்தில் தான் கிடைக்குது பாருங்க. 100 லைஃப் இருக்கு. இப்போலாம் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நான் வந்து செத்துட்டேன். கீழே எதுவும் இருக்கு. ஐயோ, அந்த சைடு அப்படி வந்துச்சு. அப்போ இன்னைக்கும் அந்த சைடு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் சைடு ஜஸ்ட் மிஸ். நான் அப்படி போய் அந்த புல்லில் போய் செத்துருப்பேன். இப்படி போமா என்ன மேலே போய். ஐயோ, அதோட எல்லாத்தோட கொடூரமா இருக்கு இது. இங்கே நிறுத்திட்டான். ஐயோ ஐயோ, இந்த ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் கம்முன்னு இருக்கணும். எப்போ எப்போ ஏன் கரெக்டான இது ஒரு ஆப்ஷன் கேம். அதனால் ஃப்ரீயாகவே எப்போ வேணுமோ விளையாடிக்கலாம்.
காய்ஸ் இந்த இடத்துக்கு தேவை கண்டிப்பாக அந்த லெவன் செத்துரு வந்தான்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு நல்லாவே தெரியும். இந்த சைட் போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்படி வந்து இப்படி போய் இங்கே எதுவுமே தேவையில்ல. இப்படி பிடிச்சிட வேண்டியதான். ஓ ஷிட், தேவையில்லாமல் அங்கே போய் செத்துட்டேங்க. ஆர்த்திக்காக ஐயோ இருக்காங்க. ஓகே பிரிட்ஜ் ஒன்று வருது, அதில் ஏறிக்கலாம். ஓகே இங்கே ஒருத்தனை சுட்டுட்டேன். தயவு செஞ்சு என்ன மெகா லெவல் மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன். இந்த மெகா லெவல் வரவே இல்லை எனக்கு. சரி நெக்ஸ்ட் லெவல் அது விளையாடுவோம். நீங்க ஏன்டா கொண்டீங்க? ஏன்டா கொண்டீங்க? ஏன்டா கொண்டீங்க? ஒரு செகண்ட் எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அது கீழே ஏதோ இருக்கும். இது பாருங்க, கீழே பாருங்களேன், ஏதோ ஒன்று இந்த மனுஷங்களை வச்சுருக்காங்க. கீழே செத்துருவேன். நான் தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். இதில் பல வாட்டி செத்துருக்கேன் கீழே விழுது. ஆனால் இங்கே ஒரு இடம் இருக்குது, இப்போ தான் எனக்கு தெரியுது. ரொம்ப காப்பாற்றினாலும் ஒரு இது எனக்கு அள்ளு விட்டுருச்சாங்க. இந்த இடம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னும் இது மேலே போனால் என்ன இருக்கும்னு தெரியல கைஸ். ரொம்ப நேரத்தில் இப்பயாவது இருங்க. இங்கேருந்து ஃப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஓட்டக்குள்ளே ஓட முடியுதான் பார்ப்போம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. வேறு ட்ரை பண்ணுவோம். இல்லை இல்லை வீடியோ கிட்டத்தட்ட சீக்கிரம் முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் நிறைய லெவல் விளையாட போகிறதில்ல. ஏன்னா எனக்கு வேறு கண்டென்ட்டும் கிடைக்கல, நெட்டும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்க விடல. தான் போட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன காய்ஸ், பிசி ரெடி ஆகிடுச்சு. பிசி கேம்ஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ சொல்லுங்கள். இங்கே மேலே தாங்க கொத்து கொத்தா இருப்பானுங்க சில பேர். அவனுக்கிட்ட கொஞ்சம் அடி வாங்கி பண்ணணும். ஏன்னா இது ஒரு பெரிய மிஸ்டேக். மேலே போயிட்டேன்னா அவ்வளோதான், நம்மளால திருப்பி கீழே வர முடியாது. இங்கே வச்சுக்காங்க அடிகள்லாம் தேவையில்ல. அப்படியே குச்சிலாம் குச்சம் பாருங்க கிடைக்கல. திருப்பி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இங்கே ஒன்று இருக்கும் வண்டி போட்டு. இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா வேற விட்டுதான் எல்லாரையுமே கொண்டு போவாங்க. சம்டைம்ஸ் யாருமே கொள்ள மாட்டான். அப்படியே நான் எஸ்கேப் போயிடுவேன். இந்த மிலிட்டரி பேஸ்காரங்க அவங்களும் ரொம்ப மிலிட்டரி பேஸ்காரங்கன்னா ஐயோ இந்த மிலிட்டரி பேஸ் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தா கூட எனக்கு வெறுப்பாகுது. ஆனால் அந்த மிலிட்டரி பேஸ்காரங்க இந்த பாம்பு ஒருத்தருக்கான் பாருங்க. யோயோ போ போடுவான் போட்டுனே இருப்பான். ஐயோ உனக்காக 20 புல்லட் இவனும் 20 புல்லட் பட்டு போட்டுதான். அதான் வித்தியாசம். இப்போ வந்துட்டு என்னோட இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் ஒன்று தெரியும் பாருங்க வில்லன். என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க இந்த வில்லன் வராம பாருங்க. அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மிஷின் கண்ணா. வில்லன் எல்லோ கலரில் ஒன்று காமிக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு நார்மல் அசிஸ்டன்ட் வில்லன் மாதிரி ரெட் கலரில் ஒரு வில்லன் காமிக்கும். அதுதான் உண்மையான வில்லன். வேற கொல்றது வெறுப்பா இருக்குங்க. சரி நார்மல் வில்லன்லாம் வேணாமா, வெறும் ஒரே வில்லனா குத்துட்டா நல்லா நம்மளுக்கு வேற லோட்டும் இல்லை. இருங்க எல்லாரும் கொண்டு வந்து
சுட்டா நல்லா இருக்கும். டே சுடேன். ஐயோ கீழே வச்சுட்டு இங்க வந்து அடி வாங்குற மாதிரி எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கும். பார்க்குறீங்களா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லமாரன் தீபக் உங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்ன கேட்டுருந்தாங்கன்னா டெலிகிராமில் ஐ ஸ்கூலில் வந்துட்டு நிறைய விஷயத்துலாம் அனுப்புனாங்க. அதில் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ ஃபோட்டோ கொடுத்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஜஸ்ட் மிஸ் பாம்பு பார்த்தீங்களா? இப்படியே இப்படி வந்து போகுது. ஃபோட்டோ கொடுத்தா தான் நம்புவேன்னு சொன்னான். அவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தானா இப்போ பாருங்க திருப்பி வந்துச்சு பாருங்க. என்னோட கன் சிம்பிளுக்கு மேலே இருக்கு பாருங்க. திருப்பி வில்லனோட சிம்பிள் வந்துடுச்சு. அப்போனா வில்லன் வந்துட்டான்னு அர்த்தம். வில்லங்கிட்ட வந்துட்டோன்னு அர்த்தம். எங்கடா இருக்கு? என்னங்க லேசர் கன் மாதிரி விடுறான். செத்து போயிடுறான். சுடுறான்டா. ஏங்க ஏதோ போடுறாங்க. 20 பேர் போதுரா பட்டு பட்டு. பார்த்தா இப்பதான் சாவடின்னு ஒருத்த போன வந்திருக்கான். ஐயோ நம்மகிட்ட இந்த புல்லட் இருக்குல்ல, அசர மாட்டாங்க. அவன் புல்லட் ஒன்று போடுறாங்க. செத்துறீங்க. நானு சத்துற போறான். அவ்வளோதான். எப்படியாவது இந்த கேம் புல்லட்டா இது சத்தம். நான் கடைசியாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். வா செத்துட்டேன். ஓகே கைஸ், லாஸ்ட் லைஃப் இருக்கா? இப்போதான் எனக்கே தெரியுது. இத்தனை நாளாக விளையாடிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் லைஃப் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. அவனே எங்க பாத்தீங்களா? புல்லட் மேல வந்து புல்லட்டை வச்சு நடு சுட்டேன். பாத்தீங்களா? இதாங்க மாசுப்பா. வின் பண்ணிட்டேன். These badmen are enough to stop me. They are only good to enough to make interesting. இவங்களாம் நான் ஸ்டாப் பண்ணவே ஒரு லாய்க் இல்லை. என்னை இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு தான் லாய்க் இருக்கானுங்கன்னு சொல்கிறான். ஓகே, அண்டர் கிரவுண்டு லெவல் விளையாடலாமா? அண்டர் கிரவுண்டு வேணாம். அண்டர் கிரவுண்ட் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ட்ராகன் விளையாடலாம். இது எப்படி தெரியுமா? இது ஃபஸ்ட் டெய்லி ஒரு ட்ராகன் 3 லெவல் வருங்க. அதில் ஒரு லெவல் ஜெயிச்சா இன்னொரு லெவல். எங்கடா இருக்காங்க? அப்படின்னு ஒன்று வருங்க. சுடாதீங்கடா சுடாதீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போதாங்க நான் அந்த லெவலில் விளாட்னேன். அப்போதுங்க இது பாருங்க, மாற்றி மாற்றி சொல்கிறானுங்க. பண்ணலான்னு பார்த்தா விடவே மாட்டேன். ப்ளீஸ்ரா என்னமா சொல்றாங்க? 40 இருக்கு. நான் ஏதோ யூடியூப்ல பார்த்தேன். இவங்க இதை விளையாடின்னு தான் இருந்தாங்க. ஆனா என்ன அவங்க நிறைய புல்லட் வச்சிருந்தாங்க. இதை பாருங்க, ரைட் சைடில் நான் கிளிக் கிளிக் கிளிக்கிங் அணின்னு இருக்கு பாருங்க. அங்கே புல்லட்ஸ்லாம் வருது. எனக்கு 2 விதம் தான் கொடுத்துருக்கானுங்க. ஒரு வீடியோ 15 தான் இருக்கு.
எனக்கு திருப்பி போவோம், வேற வழி இல்லை. சருன்னு போடா சீக்கிரம். ஐயோ பார்த்து இந்த முள்ளில் கொட்டி செத்துட போகிறோம். இங்கே தாங்க இருக்கும் அந்த முள். பாருங்க முள்ளு பக்கத்தில் நான் அப்படி போய் இறங்குறேன். என்ன பண்ணாங்க கிட்ட வந்து தோத்துட்டேன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. எனக்கு எப்படியாவது பொண்ணாகும். விளையாடும் போதுல நான் கடைசியா அந்த போட்டிருக்கேன்ல, அதுக்கு பக்கத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுல வந்துட்டு எத்தனை 3 சான்ஸ் இருக்கும் டோட்டலா. இப்ப வந்து 2 சான்ஸ் தான் இருக்கு. ஓகே நெட்ல வேற ஆரம்பிச்சிச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சு பாத்தீங்களா. பாம்புல வந்து செத்துறாங்க. செத்துருவான். நான் இப்படி வந்தா பாருங்க, ஒரு புல்லட் என்ன சுட்டா பாருங்க, அப்படியே லைட்டா இதுல போய் செத்துட்டாங்க. அந்த 0ல இருக்கும் போதுல அது இன்னும் கண்ணில் இருக்கு. எப்போ ஜம்ப் ஆனா எப்படி செத்துறான்டா. அப்பா இந்த கேம் இன்னொரு இதுவா விளையாடுங்க. எப்படி என் ஹார்ட்ட பாருங்க, ஹெல்த்த பாருங்க, ஒண்ணே ஒண்ணு. இதெல்லாம் வெடிகுண்டா. நானே வாய் விட்டுட்டேன் போல இருக்கு. ஐயோ நான் செத்த நானே வாய் விட்ட மாதிரி பார்த்தீங்களா.
ஏங்க ரொம்ப கடுப்பாகுது. நான் ஸ்டோரியில் ஒரு 3 லெவல் விளையாடல. இப்போ 4வது லெவல் விளையாடுவோம் வாங்க. 4 to 6 50 பீனு சாவடிக்கணும். இந்த லெவல் 50ல் 40 பீனா அந்த ஹெலிகாப்டர்லேருந்து விழுவாங்க. மிலிட்ரி பேஸ்காரங்க முக்கால்வாசி விழுவாங்க. நார்மல் லோக்கல் கேங்ஸ்டர்ஸ்லாம் வர மாட்டாங்க. இவனுங்களே கேங்ஸ்டர்ஸ் தான். 2 பேரும் செத்துருவானுங்க. விளையாடலாம். ஆனால் இவங்க பேசுவானுங்க சம்டைம்ஸ். பிசியில் இந்த ஆப்ஷன் இருக்கு. பிசியில் இந்த கேம் தான் விளையாட அதுக்குள்ளே 14 இன்னும் 3 பேர் தான். பாவிங்க இப்போதான் இருக்கிறேனா தப்பா வராதுன்னு அவ்வையார் சொன்னாங்க. நான் போட்டு பார்த்தாதான் தெரியுது எல்லாமே தப்பா ஓட்ட போற மாதிரி போட்ட அத்தனை பேரும் வீடியோக்கு இன்ட்ரோ அப்புறம் அந்த வீடியோக்கு அந்த இது வைக்காதெல்லாம் எப்படி வைக்காதுன்னு எனக்கு தெரியல கைஸ். சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நாளே புள்ளட் சுத்து ஒரே ஒருத்தன் இருக்கிற லூட் டெஸ்ட் வரும். எல்லா ஒரு லூட் இருக்கு. எல்லா லூட்டும் கொண்டு லூட் எதுவும் இல்லை. லூட் எதுவும் இல்லை. ஏன்னா நீ தான் கடைசி guys. Wow, my trigger finish. Okay, இப்போ நம்ம 5th லெவல் விளையாடுவோம். ஏதோ ஒரு வில்லன் வருவானே. கீழே தான் நின்றுறேன். அங்கே இருறவங்கள சண்டை போட்டு இல்லை. பாருங்க பாய் பாய். இதில் கீழே வந்து வேற ஒன்று. இவனுக்கு என்ன வந்து தெரியல. அவனை கொண்டா இவனுக்கு வரானுங்க. அவனை கொண்டா அவனுக்கு வரானுங்க. இந்த பாருங்க பண்ணி பண்ணி பக் ஆயிடுச்சு வேற. சுட்டுனே இருக்க வேணா வந்து எடுத்துக்கலாம்.
இருக்காங்க, வாட்டமன் இருக்காங்க பார்த்தீங்களா? கடைசி புல்லட்ல காலி பண்ணியாச்சு எல்லாரையும். ஓகே, இப்போ நம்ம 6th லெவலில் விளையாடலாம். ஏதோ சொல்கிறான், ஏன்னா இவன் ஒன்று உயிரோட தான் இருக்கான். இவனோட ஆர்மர்ஸ் அவனை ப்ரொடெக்ட் பண்ணிச்சான். அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு, எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஷாக் ஆகிட்டியா? நெக்ஸ்ட் என்னோட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு நேரம் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, 6th லெவலில் தான் சர்ப்ரைஸ் இருக்கும், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, 6th லெவல் விளையாடுவோம். 50 wheels dropping in the form of a tank with the டேங்க் இருக்குது, அப்புறம் 50 பீன்ஸ் இருக்குது. எல்லாரையும் போட்டு தள்ளணுமா நம்ம? ஓகே, எல்லாரையும் போட்டு தள்ள வேண்டியதான். 50 பேர் பஸ் டேங்கை போட்டு தள்ளுவோம். அவனுங்க டேங்க்ல எப்படிதான் ஜெயிப்போன்னு வர தெரியல. இப்போதான் 13 வந்திருக்கேன். போன மேட்ச்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப இதுவாகுது. வாடா 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 வாடா, இதுதான் டிரான்ஸ்போர்ட் இங்கே வச்சு மொத்தப்படி லாஸ்ட் பாஸ் வேறு சில கேம்ஸில் வருவான். அதில் இந்த மாதிரி இதில் வருவானான்னு தெரில. வந்தாலும் ஒரு பக்கம் இவனுக்கு அவன் ஒரு இது செஞ்சுருக்கான். சாரி கைஸ், ரொம்ப கத்திட்டேன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் எத்து வந்தா நாளைக்கு இப்போ ஒரு மாதிரி பண்ணது எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் நீ நினைக்க ப்ரோ, நான் அடி ஆகிட்டேன் ப்ரோ. நீங்கள் தான் ப்ரோ காரணம். நீங்கள் இந்த மாதிரி மெத்தலாம் ப்ரோ சொன்னீங்கன்னா அப்படி உங்களுக்கு லெவலே முடிச்சுட்டு போனோம். வந்தது ஒரு லெவலே
வாத்தல உனக்கு வெயிட்டிங்க உருறாங்க ஏங்க நான் ஒரு பெரிய வாரியம் விட்டுருங்கடா 5 பேர்டா நான் சாவச்சு அந்த பாஸ் வந்தா கூட நான் அடிச்சுட்டு போயிடுறேன்டா விட்டுருங்கடா சொல்றானுங்க அவனுங்க ஆரம்பிச்சுமே 2 தான் எழுத்து பாருங்க பார்த்து மகிழுங்க செத்துருவான்னு நினைக்கிறேன் ஏன்டா வரமாட்டேற வா ஐயோ வா ஓகே வந்தாச்சு இப்போ போட்டுக்கிறேன் ஓகே லாஸ்ட் இவன் லாஸ்ட் பேசதான் இருப்பான் பார்ப்போமா இவன் அவன் வில்லனா அப்ப ஐயோ யார் ஏங்க இந்த வீல்ஸோட வரேன்னு சொன்னா நீங்க இப்போ வீல் ஸ்டிப்ஸ் தான் திறந்துருப்பான் கன்ஃபார்ம் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு தோத்துட்டான் வட இப்படி வேடா அப்பா ஓகே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு 2 புல்லட்டோட ஒரு வில்லனை சாவடிக்க போறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு 2 லைஃபோட நிறைய ஓகே கைஸ் வின் பண்ணிட்டேன் சொன்ன மாதிரி 6 லெவல் முடிச்சாச்சு இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு சத்தியமா முடியல இன்னும் உயிரோட தான் இருக்கானா யா ஐ நோ ரியாக்டிவ் ஆர்மர் பிளா 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 தெரியும் திருப்பி அந்த ரியாக்டிவ் ஆர்மர் தானே அப்படின்னு சொல்கிறான் அப்போனா என்னோட டேங்க்கும் 50 பீன்ஸும் உனக்கு எனஃப் ஐ மீன் உனக்கு பத்தலைல்ல என்னோடைய அசனனில் இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் பண்ணியிருக்கேன் ஐ மீன் இன்னும் கொஞ்சம் வேலையை வச்சுருக்கேன் அதை எடுத்துன்னு வரேன்டா நெக்ஸ்ட்டு ஓகே கைஸ் தோடு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம் ஓகே பாய் ஃப்ரம் அரவிந்த் அண்ட் பாய் ஃப்ரம் கேமிங் ஜோன் நாளைக்கு என்ன கேம் பிளே வேணும்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இன்றைக்கே வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்